இலக்குகள் உங்களுக்கு திசையை காட்டுகின்றன. அவை உங்கள் கனவுகளுக்கான வழிகாட்டி போன்றவை. இலக்குகள் இல்லாமல் நீங்க தொலைந்து போய்விட்டது போல் உணரலாம். நீங்க இலக்குகளை நிர்ணயிக்கும் போது வாழ்க்கையில எங்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிக்கிறீங்க. இலக்குகள் உங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்த உதவுகின்றன. நீங்கள் ஒரு காரை ஓட்டுகிறீங்க என்று கற்பனை செய்து பாருங்க. இலக்குகள் ஸ்டீரிங் வீல் போன்றவை. உங்கள் இலக்கை நோக்கி உங்களை வழி நடத்துகின்றன. இலக்குகள் உங்களுக்கு உந்துதலை அளிக்கின்றன. உங்களுக்கு தெளிவான இலக்கு இருக்கும் போது நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இறுதி சொர்த்து நோக்கி நோக்கமாக இருக்கும் ஒரு ஓட்டப்பந்தய வீரரை பற்றி சிந்தியுங்கள். இலக்குகள் அந்த சுடுதல் தள்ளலை வழங்குகின்றன. எல்லா இலக்குகளும் சமமா உருவாக்கப்படவில்லை. உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க ஸ்மார்ட் அளவுகோல்களை பயன்படுத்தவும். ஸ்மார்ட் என்பது குறிப்பிட்ட, அளவிடக்கூடிய, அடையக்கூடிய, பொருத்தமான மற்றும் காலக்கெடுவுடன் கூடியது என்பதை குறிக்கிறது. குறிப்பிட்டது என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டது. ஆரோக்கியமா இருங்கள் போன்ற தெளிவற்ற இலக்குகளை அமைக்க வேண்டாம். அதுக்கு பதிலா தினமும் சாய்ந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுங்கள் என்று சொல்லுங்கள். அளவிடக்கூடிய இலக்குகளை கண்காணிக்க முடியும். நீங்கள் முன்னேற்றம் அடைகிறீங்களா என்பதை எப்படி அறிவீங்க? எடுத்துக்காட்டாக 10 பவுண்டுகள் எடையை குறைப்பது அளவிடக்கூடியது. அடையக்கூடிய இலக்கு யதார்த்தமானவை. சாத்தியமற்ற ஒன்றை நோக்கமாக கொள்ளாதீங்க. சிறிய இலக்குகளுடன் தொடங்கி படிப்படியாக உங்களை நீங்களே சவால விடுங்க. நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்க விரும்புகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இலக்கு 6 மாதங்கள ஸ்பெயின் பயணத்துக்காக அடிப்படை ஸ்பானிஷ் மொழி பேச கற்றுக்கொள்ளுங்க. இந்த இலக்கு தெளிவானது மற்றும் கூர்மையானது. எந்த மொழியை கற்க விரும்புகிறீர்கள்? ஸ்பானிஷ். ஏன்? உங்க பயணத்துக்கா மற்றும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தெளிவற்ற இலக்கு எதிர்காலத்தில் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்க என்பதாகும். அது எந்த மொழி, காரணம் அல்லது காலக்கெடுவை குறிப்பிடவில்லை. பிரிவு 4, அளவிடக்கூடிய முன்னேற்றம். உங்கள் குறிக்கோள் பணத்தை சேமிப்பது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு அளவிடக்கூடிய இலக்கு ஒரு வருடத்தில் $100,000 சேமிப்பதாகும். ஒவ்வொரு மாதமும் உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்கலாம். உங்கள் இலக்கை அடைய போதுமான அளவு சேமிக்கிறீங்களா? இது உங்களை சரியான பாதையில் வைக்க உதவுகிறது. அதிக பணத்தை சேமிக்கவும் போன ஒரு இலக்கு அளவிட முடியாதது. உங்கள் வெற்றி அளவிட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக தேவை. பிரிவு சந்து அடையக்கூடிய மற்றும் யதார்த்தமான இலக்குகள். நீங்கள் ஓடுவதில் புதியவராய் இருந்தால் அடுத்த வாரம் மாரத்தான் ஓட வேண்டும் என்று குறிக்கோள் வைக்க வேண்டாம். நிறுத்தாமல் 30 நிமிடங்கள் ஓடுவது போன்ற ஒரு சிறிய இலக்குடன் தொடங்குங்கள். நீங்கள் அதை அடைந்ததும் படிப்படியா உங்கள் தூரத்தையும் தாக்குதலையும் அதிகரிக்கலாம். பெரிய இலக்குகளை சிறிய நிர்வகிக்கக்கூடிய படிகளா உடைக்கவும். யதார்த்தமற்ற இலக்குகளை அமைப்பது விரக்தி மற்றும் ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும். உங்களிடம் கருணை காட்டி அடையக்கூடிய சவால்களை அமைக்கவும். பிரிவு 6, பொருத்தமான மற்றும் அர்த்தமுள்ள இலக்குகள். உங்க இலக்குகள் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவை உங்கள் மதிப்புகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில முக்கியமானவற்றுடன் ஒத்துப்போக வேண்டும். நீங்க கலையில் ஆர்வமாக இருந்தா உங்கள் ஓவிய திறனை மேம்படுத்துவது அல்லது உங்கள் கலைப்படைப்பை ஒரு கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்துவது ஒரு பொருத்தமான இலக்கா இருக்கலாம். மற்றவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதுக்கா மட்டும் இலக்குகளை அமைக்க வேண்டாம். உங்க விருப்பங்க மற்றும் கனவுகளுடன் ஒத்துப்போகும் இலக்குகளை தேர்வு செய்யவும். மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.